ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, திஸ் சைட் cannot be reached என்ற எரரை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த எரர் கூகுள் குரோம், மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ் மற்றும் மைக்ரோசாஃப்ட் எட்ஜில் இந்த எரர் வரும். இந்த எரர் ஏன் வருதுன்னா, ஒன்று உங்கள் சிஸ்டமோட செட்டிங் ப்ராப்ளமாக இருக்கலாம். அதனால் நீங்கள் சர்ச் பண்ணுற அந்த வெப்சைட்டை ரீச் பண்ண முடியாமல் இருக்கலாம். ரெண்டாவது ப்ராப்ளம் அந்த சைட் ப்ராப்ளமாக இருக்கும். செட்டிங் ப்ராப்ளமாக இருந்தால் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் உங்கள் செட்டிங்கை சரி பண்ணி இந்த இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சர்ச் பாரில் நெட்வொர்க் ஸ்டேட்டஸ்ன்னு சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே சேஞ்ச் அடாப்டர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுடைய இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஒய்ஃபை யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒய்ஃபை சிம்பிள் இங்கே காட்டும், அதை நீங்கள் பார்க்கலாம். இல்லை லேண்ட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த மாதிரி கேபிளோட சிம்பிள் காட்டும், அதாவது RJ45 சிம்பிள் காட்டும். உங்கள் கனெக்டட் நெட்வொர்க் மேலே இன்டர்நெட் ப்ரோட்டோகால் வெர்ஷன் 4 இருக்கும், அதை கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. இங்கே ஆப்டைன் DNS சர்வர் அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்கலியாக இருக்கும். அதுக்கு கீழே யூஸ் த ப்ரிப்பர் DNS சர்வரை 8.8.8.18 ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஆல்டர்னேட்டிவ் DNSஐ 8.8.4.4ன்னு டைப் பண்ணி ஓகே கொடுங்க. சர்ச் மெனுவில் இன்டர்நெட் ஆப்ஷன்ஸ்ன்றதை சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே கனெக்ஷன்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் லேண்ட் செட்டிங்ன்றது மேலே கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஆட்டோமேட்டிக்லி டிடெக்ட் செட்டிங்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணி ஓகே பண்ணுங்கள். இப்போது கமாண்ட் ப்ராம்ப்ட் ரன் as அட்மினிஸ்ட்ரேட்டராக ஓப்பன் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். கமெண்ட் ரெண்டுமே ரன் பண்ண அப்புறம் உங்கள் சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் சிஸ்டம் செட்டிங் ப்ராப்ளமாக இருந்தால் கண்டிப்பாக இந்த இஷ்யூ சால்வ் ஆகிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.